பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, ஏசாயா 37:36. அப்பொழுது கர்த்தர் தூதன் புறப்பட்டு அசிரியனின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். மிகவும் பயங்காட்டினாங்க. லட்சமாக வந்திருந்தாங்க. விடமாட்டோன்னு சொல்லி பயங்கரமாக சூழல் வச்சாங்க. இஸ்ரவேலே அழிப்போம், சுட்டரிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. கேவலமாக பேசினாங்க. அங்கே ராஜா அழுகின்றார். ஏசாயா தீர்க்கன் அவர்களுக்காக திறப்பில் நிற்கின்றார். ஆண்டவர் மனம் இறங்குகின்றார். ஒரே ராத்திரியிலே ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார்.
1,85,000 வீரர்கள் அங்கே சங்கரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அந்த தூதன் அவர்களை அழித்து போட்டார். அந்த எதிரியின் கூட்டமே ஓடி போயிட்டு ராஜா ஓடி போனான் என்று பார்க்கின்றோம். God is really a game changer of your life and of my life. அவர் மாத்திரம் ஒரு தூதனை உங்களுக்காக அனுப்பினார்னா உங்கள் எதிரிகள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உங்கள் கடன்கள் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் அது சங்கரிக்கப்படும். உங்கள் வியாதி எவ்வளவு முற்றி போயிருந்தால் அந்த கிருமிகளை ஆண்டவருடைய தூதன் சங்கரிப்பார். இழந்து போன பழைய பலனை ஒரே நாளிலே பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு பிரியமானவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மரண கட்டுகள் நீங்கும், மரண பயங்கள் நீங்கும். பிசாசின் கட்டுகள், செய்வனைகள், மந்திரவாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் மாற்றி போடுவார். ஒரு தூதனுக்கு 1,85,000 வரை ஒரே இரவில் வெட்டி வீழ்த்த முடியும் என்றால் உங்களுக்காகவும் எப்படிப்பட்ட அற்புதம் வேண்டும் என்றாலும் அதிசயம் வேண்டும் என்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே செய்ய முடியும். அவரை நம்புங்கள். ஆண்டவரே, எனக்காக ஒரு தூதனை அனுப்புமையா என்று கேளுங்கள். இப்பொழுதே அவர் தூதனை அனுப்புவார். எதிரிகளை சங்கரிப்பார். உங்களை சுகமாய் வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனுவேலிசரேல் சிரசே அருணோதயம் ஒளி அருள் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போதனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இழ்மையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் சரலேல் சிரசே கானானி நதி தீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மையின் தேவா வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. சென்ற சனிக்கிழமை நாசரே தேவனுடைய மாளிகையிலே விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பல வருடங்களாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் சென்ற சனிக்கிழமை ஆண்டவர் இரட்டிப்பான வல்லமையை, அபிஷேகத்தை தந்து மிகவும் வல்லமையாக பயன்படுத்தினார். முக்கியமாக மக்கள் தனித்தனியாக ஜெபிக்க வருகிற பொழுதே அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தேவை, அவங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்காங்க, எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த சைடில் ஜோசப் பண்ண, இந்த சைடில் வருவல் செய்கிற அவங்களே சொன்னாங்க, வழக்கத்தை விட பல மடங்கு ஆண்டவர் அதிகமாக உங்கள் மூலமாக செயல்பட்டார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பல காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீண்ட காலமாய் போகாமல் இருக்கிற ஆவிகளோடு முழு பலத்தோடு சென்று போராட போயே ஆகணும், நீ உங்களை விட்டு தான் ஆகணும், உங்களுக்கு புதுவாழ்வு கிடைச்சி தான் ஆகணும், ஏசப்பா நீங்கள் அவங்க எப்படியாவது விடுவீங்கன்னு சொல்ல போராடி ஜெபிக்க பிசாசுக்கெல்லாம் காதை பொத்தி நம்ம ஜோபுநாதன் சொல்லிச்சு. ஆண்டவர் நாமம் அதிகமாக மகிமைப்பட்ட ஜனங்கள் அப்படி ஸ்டன் ஆகி போனாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 ஆண்டவர் இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் இவ்வளோ வல்லமையாக இறங்கினான்னு தெரியல. ரொம்ப வெயில் அடிச்சுது. கூல் கிளைமேட் வேணுப்பான்னு சொன்னோடனே அப்படி இந்த வெயில் மறைந்து ஒரு கூல்னஸ் ஆண்டவர் கட்டளையிட்டார். எல்லாம் சாதகமாக இருந்துச்சு. எல்லாம் திருப்தியாக போனாங்க. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுக்க உதவி செய்தாங்க. பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை சித்தமானால் சென்னையில் பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அங்கே சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமோன் போன்ற மிக நல்ல ஊழியக்காரங்க சகோதரர்கள் இருக்காங்க. எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்காக நல்ல பாடல்கள் சகோதரர் தினேஷ் தலைமையில் உண்டு, ஆராதனை உண்டு, இசை உண்டு. சார் மங்களராஜ் நான் 2 பேரும் செய்தியை கொடுப்போம். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். எப்படி நான் ஆசிரியத்தில் வைத்து ஆண்டவர் எல்லோருடைய வாழ்க்கை குறித்து வெளிப்படுத்தினாரோ, அது வெளிப்பாடு தந்தாரோ, அதே போல் உங்களுக்கும் அவர் தருவார். சென்னையில் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் இருக்கிற நீட்டி உங்களை நான் வரவேற்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த ஊழியத்தின் சார்பாக முதியவர்களுக்காக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆசிரியத்தில் கட்டியிருக்கிறோம். தேவனுடைய மாளிகைக்குள்ளாக ஜெபம் இருக்கிற இடம், ஜெபம் செய்கிற இடம், ஆலயம், அதை ஒட்டி இந்த அடைக்கலான் குருவி முதியோர்கள் இருக்குது. நிறைய பேர் தங்கியிருக்காங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. நான் தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்து வரேன். கண்டிப்பாக ஆவிக்குரிய முதியோர்களத்தை தேடுறவங்க நீங்கள் வந்து சேர்றதுக்கு சரியான நேரம். தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரங்க குருவானவர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஆறுதல் பெற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் அளித்து பலப்படுத்தி வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாகி உடைந்து புதிய வாரக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்காங்க. ஏற்கனவே நான் அதை அறிவிச்சிருக்கிற விரும்பியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருடங்களை நான் கூட்டுவேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆண்டவர் வந்து தன்னுடைய தாஸ்தனா எசேக்கியாவுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன்ப்பா. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பிஸியானவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வியாதியஸ்தன், ஒரு நோயாளி, இழுத்துட்டு கிடக்குது, உயிர் போகுது, எல்லாம் ரெடியாக போய் ஆப்பா உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்போ தான் ஏசாயா தீர்க்கமாக சொல்லிட்டு போயிட்டார். பொதுவாகவே அந்த இழுத்துட்டு கிடக்கிறவங்க, அது மாதிரி உயிர் போகிறவங்க பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவங்க உயிர் போகிற மாதிரி கிடக்காங்கன்னு தெரிஞ்சாலே ஓட்டம் பிடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பிரியமானவங்க கதறிட்டு நிற்பாங்க. எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஊழியம் ஆரம்பித்த புதுசு ஆசிரியத்தில். அப்போது ரொம்ப சாதாரணமான ஊழியம். நாங்கள் ஒரு 20-25 வாலிபர்கள் இருப்போம். என்னை மாதிரியே அந்த ஊழியத்துக்கு ஒரு சிலர் வந்து அவங்களும் முன்னால் நின்று செய்வாங்க. பல ஒருத்தர் வீட்டுக்கு போவோம், ஜோமனை கூப்பிட்டு போனார். அங்கே ஒரு வாலிபன் வியாதிப்பட்டு நல்லா இருந்த பையன் மெலிந்து போய் கிடந்தான். மெலிஞ்சு போயிட்டே இருக்கிறான், உடம்பு பலகீனமாயிட்டே போகுது. ஜெபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போயிருந்தான். நான் ஜெபித்தேன். அவனுக்கு ஃப்ரெண்டு அவன். ஆனாலும் ஆண்டவர் சித்தப்படி அந்த வாலிபன் திடீர்னு ஒரு நாள் மறுமைக்குள்ளே கடந்து போயிட்டான். குடும்பத்தார் கதறினார்கள், நாங்களும் கதறணும். பாடி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போய் அடக்கம் பண்ண போனாங்க, நாங்களும் போனோம். அடக்கெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சு வரும்பொழுது என்னை அந்த பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அவருடைய ஃப்ரெண்டு தான் அவர் இறந்து போயிட்டார். அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார். கலர தோட்டத்தில் ஒரு கலரை தட்டி ஒன்று நான் அந்த பேரை சொல்லி அவன் என்ன தட்டி விட்டானா அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலிக்கு கேட்டேன். அவர் பயந்துட்டார். பயந்து அவர் 2-3 நாள் காய்ச்சலாக வந்து போச்சு. நான் போய் பார்த்தேன், என்ன பயந்துட்டீங்க, என்ன காய்ச்சல் அடிக்குது? நீ சொன்னல்லப்பா அவன் தட்டி விட்டானா, காலை தட்டி விட்டானான்னு கேட்டல, அதை நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஊழியக்காரனுக்கு இப்படி ஒரு ஜோக் அடித்தா பயம் வருதா? காலை தட்டி விட முடியுமா? பேய் வந்து காலை தட்டி விட முடியுமா? எனக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னை திகைக்க வைத்தது.
சாவு போகிறாங்க, செத்துட்டாங்க, பாடி எடுத்து வராங்கன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க, கிட்டவே போக மாட்டேங்கிறாங்க. நமக்கு பிடிச்சிடும், நமக்கு இது வந்துடும், நமக்கு இது ஆயிரும்னு சொல்லி பயப்படுறாங்க. யாரும் இந்த மாதிரி சாக்கு கிடக்கிறவங்கள பார்க்கவே மாட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குன்னா ஓடிடுவாங்க. ஒரு சில தான் பக்கத்தில் போய் பார்த்து நிற்பாங்க. 10 பேர் வந்தாலும் நைட்டு தூங்க முடியாது. மனிதர்கள் இது மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கவங்கள வெறுக்கிறாங்க, கண்டு பயப்படுறாங்க, ஓடுறாங்க. நமக்கு இதுக்கு வம்பு, போலீஸ் நம்மகிட்ட கேட்டுருன்னு நினைக்கிறாங்க. அதுதான் மனுஷங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கடவுள் ஆண்டவர் இது மாதிரி ஒரு இழுத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஜெபிக்கும் பொழுது சொல்கிறாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டேன்ப்பா, நீ என்ன சொன்னான்னு எனக்கு காது கேட்டுச்சுப்பா. அவர் என்ன சொன்னார், நான் உமக்கு முன்பு உத்தமாக நடக்கலையா, உங்களுடைய கட்டளையில் கற்பனையில் நான் ஃபாலோ பண்ணலையா, ஏன் அதை நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆண்டவருக்காக வாழ்ந்ததை அவர் சொல்கிறாரு. ஆண்டவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ப்பா. ஒரு மிக பலகீனமான நேரத்தில் இருக்கிற ஒரு மனிதன், சாக கிடக்கின்ற ஒரு மனிதன் ஜெபித்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டாராங்கிறது நம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுறது யாராக இருந்தால் என்ன, மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறவங்க ஜெபம்னா கூட ஆண்டவர் கேட்காருன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாங்க, நல்ல பலத்தை கொடுத்துருக்குறாங்க, நல்ல படிப்பை கொடுத்துருக்குறாங்க, நல்ல வேலையை தந்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை தந்திருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்காம இருப்பாரா? நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுதே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சலம்பக்கூடாது. சும்மா தேவையில்லாமல் போட்டு கடைமுறைக்காக நம்ம ஜெபிச்சிடக்கூடாது. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம உணர்ந்துட்டாலே ஒரு சீரியஸ்னஸ் வரும், ஒரு நல்ல பாரம் வரும், ஒரு உற்சாகம் நமக்கு வரும், தைரியம் வரும். ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெபம் வல்லமையானதாக மாறும். யார் ஜெபித்தாலும் சரி அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பலகீனமானவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தால் எவ்வளவு கேவலமாக அற்பமாக நினைக்கப்பட்டாலும் சரி, ஒருவருமே இல்லாத நிலைமையில் இருந்தாலும் சரி, கடன்காரன், ஏமாத்துக்காரன், கல்லைன்னு சொல்லி உலகமே உங்களுக்கு தூற்றினாலும் சரி, ஒன்றுமே இல்லை இவளுக்கு ஒன்றும் கிடையாது, இவனுக்கு ஒன்றும் கிடையாது, இப்போ வீடு கிடையாது, புருஷன் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, பிள்ளை கிடையாதுன்னு சொல்லி உலகம் அவ்வளோ கேவலமாக வச்சுருந்தாலும், உலகத்தின் பார்வையில் அற்பமானவரில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டவர் காது கொடுத்து கேட்கின்றார் என்பதை மறவாதிருங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் காது கொடுத்து கேட்பார். ஆண்டவருக்கு நல்ல காது உண்டு. சொல்றார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், மகனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், நீ தாழ்மையாக கண்ணீரோடு போராடி என்னதில் ஜெபிச்சதை நான் கேட்டேன், நீ சொன்னதெல்லாம் என் காதில் விழுந்துச்சு மகனேன்னு சொல்லி உங்ககிட்டையும் சொல்லுவார். முதல்ல அவர் என்ன சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ரெண்டாவது என்ன சொல்கிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவர் செவுத்து பக்கமாக சாஞ்சிக்கிட்டு யாரும் என்னை பார்க்க வேண்டாம், நானும் யாரையும் பார்க்குற மாதிரி நிலைமையில் இல்லை, நான் சாக கிடக்கிறேன், உன் முடிவு வந்துருச்சுன்னு சொல்லி மனம் கசந்து அவர் சுவர் பக்கமாய் திரும்பி கொண்டு படுத்துக்கொண்டே அழுதாராம். அவர் சுவர் பக்கமாக திரும்பி அழுதோன்னே யாருமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சாப்பிடும் பொழுது சோறு பக்கமாக திரும்பிக்கிடுவாங்க, ஒளிஞ்சிக்கிடுவாங்க. யாரும் நான் சாப்பிட்ற சாப்பாடை பார்த்துடக்கூடாது, கண் வச்சிடக்கூடாது, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் இருக்கத்தக்கதாக ஒளிஞ்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் அப்படி நினச்சதில்லை. நம்ம சாப்பிட்றது யார் பார்த்தா நமக்கு என்ன ஆக போகுது? ஆண்டவர் இருக்கும் பொழுது யார் கண் வைக்க முடியும், கண்ணீர் போட முடியும்? நிறைய பேர் இந்த கண்ணீர்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாமோலாம் பண்ணுறாங்க. கடை வாசலில் என்னெல்லாமோ செய்கிறாங்க, வீட்டு வாசலில் இரவு நேரத்தில் கொண்டு என்னெல்லாமோ கொண்டு போடுறாங்க, தீய வைக்கிறாங்க. யாரும் கண்ணு பெற்றக்கூடாது. யார் நம்மளை கண் வைக்க முடியும்? ஏசப்பா பிள்ளை யார் கண் வைக்க முடியும்? நிறைய பேர் சாப்பிட்றத யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அப்படி ஒழிஞ்சிக்குவாங்க. என்னெல்லாமோ நகைச்சுவையாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். இப்படிலாம் கேவலமாக மனுஷங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜா அப்படியாக யாரும் கண்ணு வச்சிருவாருன்னு சொல்லி செவுத்து பக்கமாக திரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மைண்ட் இல்லை அவருக்கு. யாரையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இல்லை. எனக்கு பலன் இல்லை, நான் சாவு போகிறேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்கலையா, நான் உமக்காக உத்தமாக வாழலையா, எனக்கு ஏன் இப்படி முடியும்னு சொல்லி செவுத்து பக்கமாக திரும்பி அவர் அழுறார். அது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாத கண்ணீராக இருக்கலாம். உங்களை வெளியே பார்க்குறவங்க நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இவருக்கு என்ன, இவளுக்கு என்ன, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ நல்ல குடும்பம் இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்காங்க, வேலை எப்படி இருக்குது, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு உலகம் சொல்லலாம். உலகம் வெளியே தான் பார்க்கும். ஆனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அழுகிற அழுகை கண்கள்லேருந்து கண்ணீர், அதை ஆண்டவர் அழகாக அறிவார். அது யாருக்கும் தெரியாது. உங்களுடைய வேதனை யாருக்கும் புரியாது.
நீங்கள் எது நினைச்சு கவலையாக இருக்கிறீங்க, எது நிமித்தமாய் மனம் உடைக்கப்பட்டிருக்கீங்க, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதில் ஆண்டவருக்கு தெரியும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். God knows that. எங்கே ஒளிஞ்சு நின்று டாய்லெட்டுக்குள்ளே போய் நீங்கள் மணிக்கணக்காக அழுதுகிட்டு இருந்தாலும், எங்கேயுமே போக முடியல, எனக்கு இடமே இல்லைன்னு சொல்லி சர்ச்சுக்கும் போக முடியாது, என்னை பூட்டி வச்சுருக்காங்க, யாரையும் முகத்தில் முடிக்கிறதுக்கு எனக்கு பலனும் இல்லை, நகையும் இல்லை, ஒருத்தரும் எனக்கு இல்லை, வாழ்க்கையில் பிள்ளையும் இல்லை, கணவனும் இல்லை, யாருமே இல்லை, எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். என் அம்மா அப்பா இத்தனை பவுன் நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுத்தாங்க, என்னை அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், நான் வெட்கப்படுறேன், யார் முகத்தையும் முழிக்க முடியாதுன்னு சொல்லி டாய்லெட்லன்னு அழுதுட்டு இருக்கலாம், அழுது தலையணையை நினைத்திருக்கலாம், மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களை யாரும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கண்ணீரை யாரும் காணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒளிஞ்சிட்டுன்னு அழுதா கூட, டாய்லெட்டில் இருந்து அழுதா கூட ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்ப்பார். உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ சோத்து பக்கமாக அழுதுட்டு யாருக்கு தெரியாமல் அழுதல எசேக்கியா, நான் அந்த கண்ணீரை கண்டேன், ஐ see in those tears அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு காலையில் தூங்கி முழிச்சு புதிய நாளைக்கான உதவி செய்தீங்களே அப்பா, இப்படி வாக்கு பண்ணியிருக்கீங்களே, என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இப்படி பேசியிருக்கீங்களே, நீங்கள் செய்யுங்க, இந்த நாளை ஒப்பு கொடுத்துக்கிறேன், பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன். அதுக்கப்புறம் நான் வாயை திறந்து எப்போ ஜெபிக்க ஆரம்பிப்பேன், டாய்லெட்டில் உட்காந்துருக்கும்போது ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு ரொம்பவும் நல்ல ஜெபம் அந்த நேரத்தில் தான் வரும். நல்லா ஜெபம் பண்ணுவேன். 10-15 நிமிஷம் ஆனால் எந்திரிக்க மனசு இருக்காது, அதுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய தைரியம், ஒரு தேவ பிரசன்னை எனக்குள்ளே வந்திருப்பதை நான் உணர்வேன். அதுக்கப்புறம் அதனால யாரும் என்னை அசைக்க முடியாது, எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்னன்னாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வந்துடும். டாய்லெட்டில் உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணி, பிற வெளியே உட்காந்து ஜெபம் பண்ணி, ப்ரேயர் ஹாலுக்கு ஜெபம் பண்ணி, அந்த துவக்கம் பயங்கரமாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, எவரும் நாம் ஜெபிப்பதை பார்க்க வேண்டுகிற அவசியம் இல்லை. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், அதையும் யாரும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை பார்ப்பார். நீ எங்கே ஒழிச்சிட்டு இருந்தா அழுதுட்டு இருந்தாலும் அதை ஆண்டவர் பார்ப்பார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் அதை அறிவார், அவர் பார்ப்பார். ஆண்டவர் ஒருத்தர் அழுற கண்ணீரை பார்த்துட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். நீங்கள் அழுறத ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா அவருக்கு மனசு கேட்காது. ஒரு பிள்ளை அழுவதை தாயாலே பார்க்கவே முடியாது. சின்ன பிள்ளை எடுத்து எப்படி அவங்க ஆட்டுறாங்க தேட்டுறாங்க பார்த்தீங்களா, அதோ தோ 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 சுச்சோ என்ன என்ன எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு சொல்லி கேட்டு அந்த பிள்ளை அழுகை நிப்பாட்டுறதுக்கு தாய் எப்படி போராடுறா பார்த்தீங்களா. தாயினும் சதமடங்கு அன்புடையவர். என்றென்றைக்கும் நம்மை உண்மையான அன்பினாலே, கலப்படமற்ற அன்பினாலே, மாறாத அன்பினாலே நம்மை நேசிக்கிறவர், நேற்றும் இன்று மாறாதவர், உயிருள்ள ஆண்டவர், சிலுவையிலே தம்முடைய ஜீவனையும் கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மீது வைத்திருக்கிற அவருடைய விலையேறப்பெற்ற அன்பை நமக்கு விளங்க பண்ணியவர். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி விளங்க செய்த ஆண்டவர், ஜீவனை கொடுத்தவர் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அழும் பொழுது அதை கவனிக்கிறார், அவருக்கு அது தாங்க முடியாது. எசேக்கியா, நீ அழுதாப்பா, அதை நான் பார்த்தேன், நான் உன் ஆயுசு காலங்களை கூட்டுவேன், 15 வருஷங்களை கூட்டுவேன், இது வியாதி உன்னை விட்டு போயிடும், மரணம் வந்துருச்சுன்னு கலங்கிட்டு இருக்கா, இல்லை இல்லை இன்னும் 15 வருஷம் இந்த பூமியில் நீ சந்தோஷமாயிரு. உடனே ஆண்டவர் ஆயுசு காலங்களை அதிகரிக்கிறார். கண்ணீரை கண்ட உடனே போதும், உனக்கு மரணம் இப்போ வேண்டாம், உன் ஆயுசு காலம் அதிகரிக்கட்டும். ஜீவாதிபதியாக ஆண்டவர் இருக்கிறார். ஒருவருடைய மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து தப்புவிக்க ஆண்டவராலே முடியும், இயேசுவினாலே முடியும். சக கிடக்கிறவங்களுக்கு 15 வருஷம், 25 வருஷம், 35 வருஷம், 55 வருஷம், 75 வருஷம் சொல்லி அந்த வருஷங்களை கூட்டி கொடுக்க முடியும். ஒரு அம்மா உண்டு, அவங்க பேர் செல்வி. அடிக்கடி அவர்களை சந்திப்பேன். அவர் குடும்பம் அவ்வளோ ஜெபிக்கிற ஒரு குடும்பம். டிவியை பார்த்து வசனங்கள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களும் சலோமி அம்மாவும் 2 பேருக்கும் வேலையே ஊழியக்காரங்க என்ன டிவியில் சொல்கிறாங்கன்னு சொல்லி டைரி வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைகள். இப்போ அவங்க சொல்கிறாங்க, சின்ன வயசில் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, சக வேண்டிய ஒரு நிலைமை, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார். அது 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். நான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க டைரிலாம் காமிச்சாங்க. இந்த கேன்சர் உள்ளவங்களுக்கு, அதில் கேன்சர் உள்ளவங்களுக்கு, இதில் கேன்சர் உள்ளவங்களாம் ஜெபிச்சிட்ருக்கேன். அப்படி நான் யோசித்து பார்ப்பேன். அவங்க 20 வயசுலேயே கேன்சர் வந்துருச்சு, 25 வயசுலேயே வந்துருச்சு.
இப்போ 75 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் 50 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார். 60 வருஷம் 70 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார். இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அவர் நினைத்தால் இந்த அம்மாவுக்கு, செல்வி அம்மாவுக்கு ஏறக்குறைய 50-60 வருடங்களை கூட்டி கொடுத்துருக்கு. இன்னும் பல வருடங்களை கூட்டி கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சுங்கிற சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட வந்தா, அழுதா, ஜெபிச்சா, அது ஆயுசு காலங்களை பல வருடங்களாக ஆண்டவர் அதிகரித்து கொடுக்கின்றார். மரணம் தோற்று போகின்றது, கேன்சர் தோற்று போகின்றது, கிட்னி ஃபெயிலியர்கள் தோற்று போகிறது, எல்லா வியாதிகளும் தோற்று போகிறது. ஆண்டவர் கிருபையாக இறங்கி தப்புவிக்கின்றார். அதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். God increases the life span. டாக்டர் சொல்லிடுறாங்க, இன்னும் 6 மாதம்தான், இன்னும் 6 வருஷம்தான், 1 வருஷம்தான், 1 மாதம்தான், இன்னும் 10 நாள் தான் தாங்கும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு கை கழுவிடுறாங்க. இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டாருங்க. எத்தனை வருஷம் வேணாலும் அவர் அள்ளி கொடுப்பார். தாராளமான மனதை உடையவர். நம்முடைய வாழ்க்கையில் தாராளமாக நம்ம ஆயுசு காலங்களை கூட்டுறார். இன்னைக்கு யாரோ ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமோன்னு, உங்கள் குடும்பத்தில் வந்துடுமோன்னு பயந்துட்டு செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். ஏன் உங்களுக்கே ஒரு பயத்தோட செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தாராளமாக ஆயுசு காலங்களை ஆண்டவர் கூட்டுறார். 10 வருஷம் வச்சுக்க, 20 வருஷம் வச்சுக்க, 30 வருஷம் வச்சுக்க, சும்மா வச்சுக்க. ஊழியர்களுக்கு கை போயிட்டு வரும் பொழுது நான் இந்த சேர் பண்ணுறவங்க, இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அள்ளி கொடுப்பது வழக்கம். முக்கியமாக ஜோசனை கடைக்கு சாப்பிட போகும்போதெல்லாம் அங்கே 5 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு 100 ரூபா, மாஸ்டருக்கு 200 ரூபா வச்சுக்கிங்க. வந்தாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தாராளமாய் கொடுப்பது வழக்கம். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் தாராளமானவர். அவர் இந்த மாதிரி 100 ரூபா 200 ரூபாலாம் கொடுக்க மாட்டார். அவர் 50 வருஷம் நீ வச்சுக்க, ஆயுஸ்காலம் வச்சுக்க, பிழைச்சிப்போ, 60 வருஷம் இன்னும் இந்த பூமியில் இரு. அவர் நினைத்தால் எல்லாத்தையும் மாற்றிடார். வியாதியே நம்மளை விட்டு போயிடுது, கஷ்டங்களே நம்மளை விட்டு போயிடுது. சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதைத்தான் இந்த நாளிலே நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எசேக்கியா, நீ ஒரு 15 வருஷத்தை வச்சுக்கப்பா, சந்தோஷமாயிரு. உன் வியாதி உன்னை விட்டு போயிடுச்சுப்பா, நீ பிழைச்சிக்குவேன். இனி நீ படுக்கையில் படுத்து கிடக்குங்கிற அவசியமே இல்லை. ஆதிப்பட்டவங்க எப்பவும் படுக்கையிலே தான் இருப்பாங்க. எந்திக்க முடியாது, யாராவது தூக்கி உட்கார வைக்கணும், டாய்லெட் போக முடியாது, பாவம். அப்படி சொல்ல, இனி நீ அப்படி படுக்கையில் இருக்குன்னு அவசியம் இல்லை. எந்தி போ, ஆலயத்துக்கு போ. உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி வியாதியெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜாலியாக இரு, சந்தோஷம், எனக்குள்ளே நீ சந்தோஷமா இரு, எனக்கு சாட்சியாயிரு. எசேக்கியா சேரப் எந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இனி நீங்கள் படுக்கையில் படுத்து கிடக்கணுங்கிற அவசியமே இல்லை. தூக்கு 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 தூக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாகவே சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ, நீங்களாகவே உங்களுக்கு உடைய கடமைகளை நீங்களாகவே செய்ய, மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறாரு. உங்கள் விண்ணப்பத்தை, ஜெபத்தை அவர் கேட்டுட்டாரு. உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து தாங்க முடியாமல் ஓடி வந்துட்டார். அடுத்தாப்புல, நான் உனக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னவர் உங்களுக்கு பல வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாரு. அதை பாருங்கள். உன் தகப்பனாய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறேன். அவர் எதுக்காக எசேக்கியா ராஜாக்கு மனம் இறங்கினார் பார்த்தீங்களா? உன் தகப்பனாகிய தாவீது, ஒரு ராஜா அப்பாவுக்கு 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 அப்பா தாவீது, அவருக்காக நான் உன் ஆயுஸ் காலங்களை கூட்டுவேன். தாவீது என்னைக்கோ இந்த பூமியில் இருந்தார், சங்கீதங்களை பாடினார், கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி சொன்னார், ஊழியம் செய்தார், கொயரை வச்சு பாடினார், புகழ்ந்தார், ஆண்டவருக்காக வாழ்ந்தார், வைராக்கியமாக இருந்தார். சாகு போகிற நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு, அதை ஆண்டவர் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் ஆன பிறகு கூட அவருடைய பேரனுக்கு 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 சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய நான் சொல்கிறதே. இந்த பூமியில் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினாங்கிறத, புண்ணியத்தை சேர்த்து வைத்தாருங்கிறத கர்த்தர் 500 வருஷம் ஆன பிறகு பேரண்ட்டை போய் சொல்கிறார். அதனால உனக்கு நான் ஆயுசு காலங்களை கூட்டுறேன், அதனால நான் கண்ணீரை நான் பார்க்குறேன், அதனால உன் விண்ணப்பத்தை கேட்குறேன்ப்பா, உன் ஆயுசு காலங்களை கூட்டுறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் உண்மை உத்தமாய் ஆண்டவருக்காய் வாழுங்க, நீங்கள் இரவு பகல் ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடிங்க, பைபிளை வாசிங்க, ஊழியங்களை தாங்குங்க. உங்கள் பிள்ளைங்க 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 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பாரா, வாழ வைப்பாரா. மறக்கவே மாட்டார். ஊழியத்துக்கு ஒரு கலசு தண்ணீர் கொடுத்தால் கூட மறக்க மாட்டார். சேர்களை தொடச்சி போட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஊழியத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சேர் கிடக்கும், எல்லாத்தையும் மன உரியமாக தொடச்சி வைப்பாங்க. வயசான காலத்தில் அந்த மன உரியமாக எல்லா சேரையும் தொடச்சி வைப்பாங்க. காலைல 7 மணிக்கே அப்போ ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டே இருந்து கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டார். எழுதி வச்சுட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் உங்கள் பிள்ளைகளுக்கு 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 வந்து கொண்டே இருக்கும்.
ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் வியாதியை நான் சுகமாக்குவேன், உன் ஆயுசு காலங்களிலே நான் 15 வருடங்களை கூட்டுவேன் என்று அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க ராஜா. இன்றைக்கு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உமக்காக ஓடுகிற ஓட்டம், உமக்காக கொடுக்கின்ற காணிக்கைகள், உமக்காக வாழுகிற வாழ்க்கைகள், செய்கிற ஊழியங்கள் எங்களை 500 வருஷத்துக்கு தலைமுறையை கூட ஆசீர்வதிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இறைவா, இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க ஆண்டவர் தைரியம் கொள்ள, ஆறுதல் அடைய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே, நன்றி ஐயா. நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறத, வீட்டில் கைவிடப்பட்ட நிலைமையில் மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறவங்கள காமிக்கிறீங்க. குடும்பத்தாரெலாம் சூழ்நிலை அழுதுட்டு இருக்கிறாங்க. உயிர் போகிற ஒரு நேரம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை கூப்பிடுங்கள். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு 50 வருடங்களை கூட்டி கொடுப்பார். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு 60 வருடங்களை கூட்டி கொடுப்பார். ஒரு மனிதனை மரணத்திலிருந்து தப்புவிக்க இயேசப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஆமேன். ரீபானா சந்தர் அபு கரபாலா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குங்க, எப்படியாவது உதவி செய்யுங்க, எப்படியாவது அதிசயங்களை அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. என்ன வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரை மாற்ற முடியும். எவருக்கும் உதவி செய்ய முடியும். ஒரு நிமிடத்தில் ஆண்டவரே சுகம், ஒரு நிமிடத்தில் ஆண்டவரே, ஒரே நிமிடத்தில் வெற்றி நீ கொடுக்கிறீர். அதற்காக நன்றி ஐயா. இது நாளிலும் கூட ரகசியமாய் அழுகிறவர்கள், ஒரு பக்கம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து இருப்பவர்களை சுற்றி இருக்கிற கூட்டம் அழுதுகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரகசியமாக அழுறவங்க, வெளியே யாருக்குமே தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறவங்க, இரவு நேரத்தில் அழுது அழுது கண்ணீரினாலே அந்த படுக்கையை நினைக்கிறவங்க, தலையானை நினைக்கிறவங்க, டாய்லெட்டில் ஓடி ஓடி போய் அழுறவங்க, யோசிப்பை போல் அடுத்த ரூமில் போய் அழுதுட்டு ஓடி வர்றவங்க, எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறேன் ராஜா. இனி நீ இப்படி ஓடி போய் ஒளிந்து போய் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்காது. என் மகனே, என் மகளே, உன்னை இந்த சிறுமையிலிருந்து, வெட்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். ஓடி ஓடி போய் ஒளிந்து ஒளிந்து அழுது கொண்டிருக்கிறாய். இனி எல்லாரும் மத்திலும் நீ தலைநிமிர்ந்து நிற்கும்படியாக நான் செய்வேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை பெருக பண்ணுவேன். நான் உன்னை மறுபடியும் உயர்த்துவதை, இன்னொரு சந்தர்ப்பம் தருவதை யாராலும் தடுக்க முடியாது. 1000 பேர் ஒன்று சேர்ந்தால் தடுக்க முடியாது. நான் உனக்காய் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா. சர்வ வல்லமையுடையவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. இரக்கமுடையவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. வல்லமை புறப்பட்டு செல்லுகிறது ராஜா. ரகசியமாய் அழுகிறவர்கள், ஒழித்து வாழ்கிறவர்கள் நீர் வெளியே கொண்டு வருகிறீர். என் பிள்ளை என்று காண்பிக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயசானவங்க கீழே விழுந்துடக்கூடாது, அடிபற்றக்கூடாது, எலும்பு உடைஞ்சிடக்கூடாது. ஐஸ் காலங்கள் பெருகட்டும், கிருபை பெருகட்டும். போதை பழக்கங்கள் இருக்கிறவங்க விடுதலை அடைய கத்தாவை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மொபைல் ஃபோனுக்கு பைக் அடிமையாக இருக்கிறவங்க, காதல் மயக்கத்தில் இருக்கிறவங்களை விடுவியும், பெற்றோருடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும். ஆண்டவரே, தகப்பனே சோத்திரமாய் நீண்ட காலமாய் திருமணமாக குழந்தைகளுங்கிற ஒரு அற்புதம் நடக்கட்டும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள் யுத்தங்கள் ஓயட்டும். பெட்ரோல் விலை, கேஸ் விலை ஏறிடாதபடி பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாட்டை, அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து விசுவாசிகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட உணவை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்க அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகர் அழைத்து கொண்டு வாரும் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டு ஜபித்த ஒவ்வொருவரையும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த அநினைக்கலாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.